என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி தீராத பசியோடும் தாகத்தோடும் யார் வீட்டிற்கும் செல்லாமல் உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையை என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்கின்ற இந்த தாயானவள் பசியோடும் தாகத்தோடும் எதற்காக உன் வீட்டிற்கு வர வேண்டும்? அப்படியே வந்தாலும் இந்த பசியையும் தாகத்தையும் உன்னால் எப்படி போக்கிவிட முடியும் என்று உனக்குள் பல குழப்பம் வருகிறதல்லவா? எதையுமே நான் உனக்கு வெளிப்படையாகத்தான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்திவிடத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் பேசும் இந்த நேரங்களில் எனக்குள் இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நீ நிச்சயமாக செவி கொடுத்து அதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். என் பசியை உன்னால் எப்படி போக்க முடியும், என் தாகத்தை உன்னால் எப்படி தீர்க்க முடியும் என்பதனையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். அப்படி இருக்கும் பொழுது அம்மாவின் வார்த்தைகளை மதிக்காமல் உன்னால் செல்ல முடியுமா? வேறெங்கும் செல்லாமல், யாரிடத்திலும் கேட்காமல் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால், உனக்காக ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நிலையையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ எல்லாவற்றையும் சரிவர தெரிந்து கொள். இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை நிச்சயமாக என்னவென்று உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறி இருந்தாலும் சரி, நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு தருவது ஒவ்வொன்றிலும் இருந்தும் இனி நீ என்ன பெறப் போகிறாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு தகுந்தாற் போல உனக்கான விஷயங்களை என்னவென்று உணர்த்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிடக்கூடாது. இந்த வராகி நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்னை கவனிக்காமல் சென்றால் கூட நான் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்கலாம் அல்லவா? ஆனால் காரணம் வேறு. அம்மா உனக்கு ஒரு நன்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் புண்ணியத்தை இப்பொழுது நீ தேட வேண்டிய அவசியமாகிறது. ஏனென்றால் பல தீமைகளை உன்னுடைய முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கான பலனை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதற்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று மேலும் மேலும் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இப்படி இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபட புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகளில் இருந்து உன்னை விலக்கி உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக இந்த ஒரு செயலை நீ செய்யத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து சொல்லும் நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நீ உறுதியான நிலைப்பாட்டோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு உறுதியான விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு எளிதில் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதித்து விட மாட்டேன். ஆனால் சிறு சிறு விஷயங்கள் உன்னை நெருங்கும் பொழுது, அதற்கான பரிகாரங்களும் உனக்கு இருக்கும் பொழுது அதை உடனடியாக நீ என்னவென்று செய்துவிட வேண்டும்.
என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக உணர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய விருப்பங்களும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. இன்று நான் உனக்காக பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடரும் அல்லவா? இந்த வராகி நினைத்தது போல அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும் அல்லவா? இதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு மாற்றமும் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். காரணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம், நமக்கான தேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம், அத்தனையிலும் நம்முடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நமக்கே என்று நடத்திவிட வேண்டிய நேரம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உனக்குள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காது. அம்மா சொல்லும் சொல்லில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், என்னுடைய வார்த்தைகளில் உனக்கு புரிதல் இருக்கும் என்றால், எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எதையும் தாண்டி நான் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ உணர்ந்திட வேண்டும். ஒவ்வொரு காலகட்டமும் இந்த வராகி நான் சொல்வது போல ஒவ்வொரு நிலையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலிருந்தும் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிலும் நம் எண்ணங்கள் என்னவோ அதனை நாம் உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் இனியும் யோசித்து புண்ணியமில்லை அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் விஷயங்களை நீ உண்மைகளாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உனக்காக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. வராகி சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியது போலவே கிடைக்கும் அல்லவா? உன் எண்ணங்கள் எல்லாமும் நீ விரும்பியது போலவே உனக்கு நடக்கும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த நேரமும் இனி எல்லாமுமாக உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்லித்தரும் எல்லா பாடங்களையும் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த கர்ம வினைகளும் சரி, உன்னை ஆட்டி படைக்கும் தேவையற்ற விஷயங்களும் சரி, உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்றால் முதலில் என் குழந்தை அதற்கு நீ சரியான பல விஷயங்களை என்னவென்று முன்னெடுத்து வர வேண்டும். சரியான பல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் உன்னை கலங்கடிக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் விட்டுவிட்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் நாம் கடந்து வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாக உன்னை
வாழச் சொல்லப் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நிலையில் இருப்பதும் நல்லதொரு தேவைகளை உருவாக்குவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் வருகின்ற இந்த காலம் முழுக்க இதுவரையிலும் உன்னை தோல்வியின் விளிம்பில் நிற்க வைத்த பல விஷயங்கள் இனி உன்னை வெற்றியின் பாதையில் நிச்சயமாக அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொன்னது போல இது போன்ற நேரங்கள் எல்லாமும் உனக்கே என்று உருவாக வேண்டும் என்றால், உனக்கே என்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால், என் பிள்ளை, முழுக்க முழுக்க நீ எல்லாவற்றையும் தெளிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக எதையும் என் பிள்ளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். சட்டென்று இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். நாம் என்ன செய்தால் இந்த பாவங்கள் எல்லாமும் தீர்ந்து நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும் என்று தாகத்தோடு நான் வந்து நிற்கிறேன் என்றால், அம்மாவிற்கு நீ தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. தாகத்தோடு வருகின்றவருக்கும் பசியோடு வருகின்றவர்களுக்கும் நீ உணவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும். என் குழந்தையே, உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவெல்லாமும் உணர்ந்தாய் என்று சற்று சிந்தித்து பார். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் நீ எதையெல்லாமும் புரிந்து கொண்டாய் என்று சற்று சிந்தித்து பார். இத்தனை நாளும் உன்னை தேவையில்லாமல் ஆட்டி படைத்த பல விஷயங்களை நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்து நல்லதொரு செயலை உன் வாழ்க்கை நான் நடத்தி இருக்கின்றேன். பல துன்பங்களிலிருந்தும் பல தீமைகளிலிருந்தும் உன்னை நிச்சயமாக நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விடுமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நம்பு. இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியும் உறுதியாகும் என்பதனை நம்பு. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீரை வைக்க பழகு, அது போதும். நான் உன்னிடத்திலிருந்து பெரிதாக எதையும் எதிர்பார்க்கவில்லை. வெளியில் செல்லும் பொழுது யாரேனும் தண்ணீர் என்று உன்னிடம் கையேந்து நின்று விட்டாலும், சாப்பாடு என்று கையேந்து நின்று விட்டாலும், இல்லை என்று மறுக்காமல் உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து விட்டு செல். நான் என்னுடைய பிள்ளைகள் சிலரை பார்க்கிறேன். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அதனை கொடுக்காமல் விட்டுவிட்டு அதன் பிறகு வீட்டிற்கு வந்த பிறகு கண் கலங்குவதும் கண்ணீர் விடுவதுமாக இருக்கிறார்கள். நீ செய்ய வேண்டும் என்று நினைப்பதையே தெய்வம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளும். நீ செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாலே அதை நிச்சயமாக தெய்வம் புரிந்து கொள்ளும். உன்னுடைய அந்த உண்மையான கருணையை தெய்வம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இது போன்ற நேரங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எந்த சூழ்நிலையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் இனிமேல் பல மாற்றங்கள் வரும். உனக்குள் அமைதி பிறக்கும். நம்மை நம்பி இந்த ஜீவன்கள் எல்லாமும் தண்ணீர் குடிக்க வரும், உணவு அருந்த வரும் என்று சொல்லி அது உன்னுடைய மனதிற்குள்
ஒரு மிகப்பெரிய அமைதியை கொடுத்து உனக்குள் ஒரு நிம்மதியை கொடுக்கும். இந்த உயிரினங்களின் வயிற்று பசியை போக்கினோம் என்ற ஒரு நிம்மதியையாவது உனக்கு அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவதிலிருந்து உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது அத்தனையிலும் உனக்குள் இருக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் வெளிப்பட்டு நிற்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியானதை நீ உணர்வதும் உனக்கான நன்மைகளை நீ அடைவதும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்குரிய நன்மதிப்பை நல்லபடியாக உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரத்தை உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனியாவது நீ சரியாக புரிந்து கொண்டால் அத்தனையிலும் உனக்கு வேண்டியது போல ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான எண்ணங்களோடு நீ செய்யும் எந்த ஒரு செயலிலும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உணர்த்துகின்ற இந்த காலம் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது சொல்லிக்கொண்டு நீ கலங்குவதை முதலில் நிறுத்து. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி நான் சொன்னது போல எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைப்பதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு நான் காண்பித்து கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையிலும் ஒரு மாற்றமும் வருவதை நீ உணர்ந்து கொள்வாய். அம்மா பசியோடும் தாகத்தோடும் வருகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லி உன் முன்னால் வந்து எனக்கு இத்தனை லட்சம் செலவு செய், அதை கொடு, இதை கொடு என்று எல்லாமும் நான் கேட்பதில்லை. உன் தாயானவள் நான் கேட்பது எல்லாமும் பசியோடு இருக்கும் உயிரினங்களுக்கு உன்னால் முடிந்த உணவை கொடு. குறைந்தபட்சம் பறவைகளுக்கு கொஞ்சம் அரிசியையாவது உன்னால் கொடுக்க முடியும் அல்லவா? இதைத்தான் செய், இந்த தாயின் பசி நீங்கிவிடும் என்று சொல்கின்றேன். உன்னை தொடரும் இது போன்ற நேரங்களில் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ உணரும் இந்த காலத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி முடிக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களும் உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் உனக்கானதை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல தருணங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வாழும் நாட்களில் மற்றவர்களுக்காக நாம் பயன்பட்டோம் என்று நினைக்கும் பொழுது அது என்றுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருமையான ஒன்று. இந்த உயிரினங்கள் அத்தனையும் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் உண்மையாக உன்னை வாழ்த்திச் செல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உண்மையான அன்பை உனக்கு கொடுத்து செல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் உனக்கே என்று உறுதியாக எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பினால் இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனியும் உன்னை பக்குவப்படுத்தி நல்நிலைக்கு கொண்டு வந்துவிடும் என்பதனை மறக்காதே. நல்லதையே நடத்த
எந்நாளும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.